முக்கிய செய்தி. ஈரானின் நட்பு நாடான லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்போது லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல் குறித்த தற்போதைய கள நிலவரம் என்ன? வணக்கம். லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ஈரானின் நட்பு நாடான லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் ராணுவம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தி இருப்பதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மீது ஹெஸ்புல்லா ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து லெபனான் மீது இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. பெய்ரூட்டின் தெற்கு பகுதியை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் லெபனான் நாட்டின் மீது இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இடையே நடைபெற்ற அணுசக்தி ஒப்பந்தம் தோல்வி அடைந்ததை அடுத்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது வான்வெளி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இஸ்ரேல் மீது பெரிய அளவிலான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதனைத் தொடர்ந்துதான் அமெரிக்க நட்பு நாடுகளான பஹ்ரைன், கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. அது மட்டுமல்லாமல் துபாயில் உள்ள அமெரிக்க ராணுவ படைகள் ஈரான் குறிவைத்து தாக்குதலும் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் ஈரான் ராணுவத்தின் தலைமை தளபதி சையத் அப்துல் ரஹீம் மௌசவி, ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஈரான் அரசு உறுதி செய்த அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. அந்த நிலையில்தான் லெபனான் நாட்டின் மீது இஸ்ரேலிய படைகள் வான்வெளி தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது. ஹபுல்லா அமைப்பின் இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் ஈரானின் நட்பு நாடான லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் தற்போது தாக்குதல் நடத்தி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் ராணுவம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது. அது மட்டுமல்லாமல் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியை குறிவைத்தும் இஸ்ரேல் ராணுவம் தற்போது தாக்குதல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. முக்கிய செய்தி. ஈரானின் நட்பு நாடான லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்போது லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல் குறித்த தற்போதைய கள நிலவரம் என்ன? வணக்கம். லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ஈரானின் நட்பு நாடான லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் ராணுவம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தி இருப்பதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மீது ஹெஸ்புல்லா ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து லெபனான் மீது இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. பெய்ரூட்டின் தெற்கு பகுதியை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் லெபனான் நாட்டின் மீது இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இடையே நடைபெற்ற அணுசக்தி ஒப்பந்தம் தோல்வி அடைந்ததை அடுத்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது வான்வெளி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இஸ்ரேல் மீது பெரிய அளவிலான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதனைத் தொடர்ந்துதான் அமெரிக்க நட்பு நாடுகளான பஹ்ரைன், கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. அது மட்டுமல்லாமல் துபாயில் உள்ள அமெரிக்க ராணுவ படைகள் ஈரான் குறிவைத்து தாக்குதலும் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் ஈரான் ராணுவத்தின் தலைமை தளபதி சையத் அப்துல் ரஹீம் மௌசவி, ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஈரான் அரசு உறுதி செய்த அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. அந்த நிலையில்தான் லெபனான் நாட்டின் மீது இஸ்ரேலிய படைகள் வான்வெளி தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது. ஹபுல்லா அமைப்பின் இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் ஈரானின் நட்பு நாடான லெபனான் மீது இஸ்ரேல் ராணுவம் தற்போது தாக்குதல் நடத்தி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் ராணுவம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது. அது மட்டுமல்லாமல் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியை குறிவைத்தும் இஸ்ரேல் ராணுவம் தற்போது தாக்குதல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.